சும்மா இல்லை. காலையில் முரசொலி பேப்பர் பார்த்தா பக்கம் பூரா சேகர்பாபுன்னு இருக்கு. பக்கம் பூரா காலையில் 8 மணிக்கு ஒரு விழா, 10 மணிக்கு ஒரு விழா, 12 மணிக்கு ஒரு விழா. ஏன்னா நீ மனுஷனா என்னென்ன நான் இவர் மாத்திரம் இல்லை, மொத்த பேர் இப்படி தாங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ ஏன் ஜெயிக்காது, ஏன் வராது? எங்கள் ஐயனான்னு சொன்ன மாதிரி இவங்க வருவாங்க, வரணும். நன்றி. கும்பாபிஷேகம் பண்ண ஆளை பார்த்து இந்துக்களின் எதிரின்னா பைத்தியகாரத்தனமாக போயிடுதில்ல. அதனாலதான் எடுத்த எடுப்பிலேயே இது எத்தகைய சாதனை என்பதற்காக சொன்னேன். அவர் உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் உங்களுக்கும் எனது அன்பான மனு தர்மத்துக்கும் சமதர்மத்துக்கும் எதிரான போராட்டம், சாதியத்துக்கும் சமத்துவத்துக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் வெற்றி நமக்கு. நன்றி, வணக்கம். நன்றியுரை மாவட்ட அயலகாணி துணை அமைப்பாளர் ரஹீபுல்லா. மக்கள் முதல்வரின் விருதுநெறி விழா திமுக அயலகாணி சத்தியமா இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். பெரிய வேலை பார்க்குறாங்க, யாருமே சும்மா இல்லை, வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எஸ்ஐஆர் வந்ததுலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். நான் உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அந்த கிராமத்தில் நான் அரசியல்வாதினோன்னு என்னை 4 பேர் ஏங்க இந்த 1000 ரூபா உதவித்தொகை வரலன்னு என்னை கேட்குறாங்க. அம்மா நான் எதிர்கட்சிம்மா, என்னால் முடியாதுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 3 இளைஞர் வந்தான். 3 பேர் பாட்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனான். நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் பேரை சொல்லுங்கன்னு செல்ஃபோனில் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணார். எதிர்கட்சிக்காரன் 10 பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். பூரா நெஞ்சு வலி முடிஞ்சுடா. எல்லாருக்கும் 5 அதாவது முதல்ல என்ன சொல்லுவான், 1000 ரூபா விழுந்த உடனே எல்லாரும் டாஸ்மாக் போயிடறாங்க, டாஸ்மாக் கொண்டு போயிடறான்னா. தாய்மானவருக்கு அடுத்து மக்களை தேடி மருத்துவம் சார். இது வரைக்கும் 3 கோடி பேருக்கு மருத்துவம் கொடுத்துருக்காங்க சார். இது வரைக்கும் இந்த மக்களை தேடி மருத்துவங்கிறது 3 கோடி. இது சாதாரண விஷயமே இல்லை. இந்த மருத்துவம் என்ன அப்படின்னா, பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, மருமக கவனிக்காது, மகன் கவனிக்க மாட்டான், இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு நோய் இருக்கும், ஆஸ்பத்திரி கூட்டு போக ஆள் இருக்காது. அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போய் இல்லை இவங்களே வீட்டுக்கு போகிறாங்க. இவங்களே வீட்டுக்கு போகிறாங்க. சுகர் டெஸ்ட்டு, பிபி டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்துகளை வீட்டில் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சுகாதாரமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எங்காலும் எல்லார் வீட்டில் மனசுலையும் போய் உட்காந்துட்டாரா மூதேவி அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா சொல்லிச்சு. மாதைன்னு ஒரு அம்மா. அரசு மரியாதைக்கு முன்னாடி ஒரு பெரிய வளையம், மலர் வளையத்தை இப்படி வச்சு வீர வணக்கம் அடிச்சாரு பாருங்க. நீங்கள் அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைய, யாருக்கு நல்ல கண்ணுக்கு. ஆனால் மூத்த மகனாக நின்னாங்க. அவர் போட்ட கோஷம் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதராக அவர் நம்மளை விட்டு போனார். ஆனால் அவரை கொண்டு போய் உயரிய பெரிய இடத்துல உட்கார வச்சது அண்ணன் ஸ்டாலின். இதுக்கு இந்தியாவே திரும்பி பார்த்து. அவர் ரெட் சல்யூட் கொடுக்கும்போது இந்தியாவே திரும்பி பார்த்து. அவருடைய அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர் கத்துனது. நீங்கள் ஒரு சிஎம் இப்படி இருக்க முடியுமா? அது மாற்று கட்சி. ஆனால் கட்சி பேதம் இல்லாமல் ஒரு மனுஷன் எளிமையாகவே இருந்து தூயவனாக இருந்து அதாவது தன்னை இந்த உலகத்துக்கே, இந்த இந்தியாவுக்கே, இந்த தமிழுக்கே, இந்த நாட்டுக்கே அர்ப்பணித்த ஒரு வீரம் வரவன். அவருக்கு கடைசி அவர் கொடுத்த அந்த ரெட் சல்யூட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் 72 குண்டு அதெல்லாம் வச்சு மிகப்பெரிய
இந்தியா திரும்பி பார்த்த ஒரு தலைவனாக மாறினார். அதான் மனிதநேயங்கிறதுக்காக வர முதல்வரின் மனிதநேய விழா. இவ்விழாவின் நாயகர் அருமையண்ணன் சேர்பாபு அவர்களே, தொடங்கினா 75 அப்படின்னு ஹால்மார்க். அது ஒரு அடையாளம். இது அப்படியாப்பட்ட ஒரு இடம். அது திமுக எதிர்ப்பு, அந்த பிராமணர்களுடைய வன்மம் எல்லாம் சேர்ந்து அந்த சிறையில் அப்படியே அடி உதை மழையாய் பொழிந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் தனது தந்தையார்கிட்ட கூட காட்டக்கூடாதுன்றதுக்காக முழுக்கை சட்டையை போட்டு மறைச்சதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் பலரும் படித்திருக்க கூடும். ஆனாலும் அதன் பிறகும் கூட அவர் தமிழ்நாட்டு அரசியலில் அங்கீகரிக்கப்பட்டார் என்றால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வளர்ந்தார். 96 அவர் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக ஆனார். நான் 98 பத்திரிகையாளராக விஜய் டிவியில் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அவர் ஆற்றிய செயல்பாடுதான் ஒரு நிர்வாக திறன் எந்த அளவிற்கு கலைஞரிடமிருந்து வெளிப்பட்டதோ அதைவிட சற்றும் குறையாத அளவிற்கு ஸ்டாலின் ஒரு சிறந்த நிர்வாகி என்று பெயர் எடுக்க வைத்தது. 1996, 2001 அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் பார்த்து இந்து சமய அறநிலையத்துறை என்பது மதச்சார்பற்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மத சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை எவ்வளவு சீரும் சிறப்புமாக கட்டி ஆள்கின்றது என்பதற்கான ஒரு அத்தாட்சி. 4000 கோயில்களுக்கு மேல் இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து எல்லோரும் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சிந்தனையும் செயல்பாடும் இந்த அமைச்சரிடம் இருப்பதா. தமிழ் மொழிக்கான தொன்மை இருக்கு இல்லையா, தமிழர் நாகரிகத்துடைய அந்த மிகப்பெரிய தொன்மை அதெல்லாம் அடையாளம் காணப்பட்டு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் மீண்டும் வர வேண்டும் ஸ்டாலின். வர வழி முக்கியம். வளர்ச்சியும் வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்து தமிழ்நாடு இந்தியா டுடேவுடைய ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் என்ற அந்த வருஷம் வரக்கூடிய அந்த ரேங்கிங்கில் மேஜர் ஸ்டேட்ஸ் நம்பர் 1 ஸ்டேட்டாக இந்தியாவில் திகழ்கிறது. அதனால் இந்தியா டுடே செய்த அந்த சி ஓட்டருடைய சர்வே உடைய முடிவு யாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்க முடியாது. சாதனைகள் உண்டு, வேலை செய்கிறார்கள், மக்களுக்கான பல ஸ்கீம்ஸ் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. கழக நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் பெற்ற மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையின் கீழே நம்மெல்லாம் பணியாற்றுவதே நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய 73வது பிறந்த நாள் மனிதநேய திருவிழா. அந்த மனிதநேய திருவிழால நம்ம தலைவர் அவர்களுக்கு நம்ம செலுத்த போற உண்மையான நன்றி கடன் என்னவென்று சொன்னால், மீண்டும் 2026 அவர் ஆட்சி அரியணை அமர வேண்டும். அதற்காக நம் அனைவரும் உழைத்திட வேண்டும். கழக தலைவர் அவர்களை வாழ்த்த வயதில்லை. வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.